ஹலோ வெல்கம் வியூவர்ஸ். இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறது என்னன்னா ஜில்லட் இந்தியா லிமிடெட். ஆக்சுவலா நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஜில்லட் அப்படிங்கிறது வந்து ஒரு பிராண்ட் ஆஃப் ஷேவிங், அதாவது பர்சனல் கேர் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு. இது வந்து ஆக்சுவலா எதால ஓன் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னா பிஎன்ஜி பிஜிஹெச்எஸ்ன்னு சொல்லுவோம். அந்த கம்பெனியால ஓன் பண்ணப்பட்டது தான் ஜில்லட். ஏன்னா பிஜிஹெச்எஸ்ல நிறைய கிளாசிஃபிகேஷன்ஸ் இருக்கு. கிளாசிஃபிகேஷன்ஸ்னா லைக் நிறையா பிராண்டட் வந்து அதில் சேர்ந்துருக்கு. அண்ட் இதில் பிஜிஹெச்எஸ்ன்னு பார்த்தோம்னா இதுதான் ப்ராக்டர் அண்ட் கேம்பிள் ஹைஜீன் அண்ட் ஹெல்த் கேர் லிமிடெட். இதோட ஒரு ப்ராடக்ட் தான் நம்ம வந்து ஜில்லெட் சொல்கிறோம். இதுலேயே நிறையா ப்ராடக்ட்ஸ் இருக்கு. அண்ட் இதில் வந்து பேர் கம்பேரிஷனில் பார்க்கும்போது நமக்கு ஃபோர்த் பிளேஸில் இருக்கு, ஜில்லெட் வந்து ஃபிஃப்த் பிளேஸில் இருக்கு. அண்ட் இதில் நம்ம ட்ரேடிங் வியூவில் போயிட்டு இன்னைக்குள்ள வேல்யூ பார்த்தோம் அப்படின்னா 12,954 இருக்கு. இதுல வந்து சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கு. அந்த இது மூலமா நம்ம பார்க்கும்போது இது வந்து ஆஹ் இப்போ அதோட இதை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கு. ஸோ பிளாக் ரெட் க்ரீன், க்ரீனுக்கு கீழே நமக்கு வந்து க்ளோசிங் ப்ரைஸ் இருந்துச்சு அப்படின்னா இது வந்து சிம்பிள் மூவிங் ஆவரேஜில் நமக்கு கிளிக் ஆயிருக்கு அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி படி பார்த்தோம் அப்படின்னா இப்போ இது வந்து பையிங் கண்டிஷனில் இருக்கு. அண்ட் தென் அதே மாதிரி ஜில்லட் பார்த்தோம் அப்படின்னா ஜில்லட்ல என்எஸ்சி, நான் லாஸ்ட் டைம் சொன்ன மாதிரி என்எஸ்சி தான் பார்க்குறோம். இந்த என்எஸ்சிலையும் அதே மாதிரி க்ரீனுக்கு கீழே க்ளோசிங் ப்ரைஸ் ஓப்பன் ப்ரைஸ் இருக்கு. ஸோ திஸ் இஸ் குட் குட் டைம் டு பை அந்த மாதிரி. ஸோ இப்போ இதுல எதனால இது வந்து கீழே போச்சு, லைக் எதனால இவ்வளோக்கு நமக்கு ஆயிருக்கு அப்படின்னு பார்க்கலாம். ரீசன்ஸ் வந்து இப்போ பிஎன்ஜின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது வந்து ஒரு லார்ஜ் கன்சியூமர் ப்ராடக்ட் தான். இந்த கம்பெனி வந்து ரொம்ப நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பேம்பர்ஸ், டைட், கிறிஸ்ட் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இதுக்குள்ளதான் இருக்கு. லைக் இதோட பிராண்டாக தான் இருக்கு. சிம்பிளா சொல்லணும்னா இந்த பிக்சரை பார்த்தா நமக்கு ஈஸியா புரியும். இந்த பிஎன்ஜியோட பிராண்ட்ஸ் எல்லாமே இதுதான். இது வந்து நமக்கு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் இதுல இருக்கு. ஏன்னா நம்ம வந்து ஒவ்வொரு நாளும் லைஃப்ல வந்து நம்மளோட ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணக்கூடிய அந்த எவ்ரிடே ப்ராடக்ட்ஸ் தான் நம்ம வந்து பிஎன்ஜியோட ப்ராடக்ட்ஸா நம்ம வந்து வச்சிருக்காங்க. பட் அது வந்து நம்ம இதோட ப்ராடக்டான்னு தெரியாம நம்ம வந்து ஃபுல்லாமே யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் இதுல நமக்கு ஷாம்பூஸ் இருக்கு, சோப்ஸ் இருக்கு, அதே மாதிரி பர்சனல் கேர் ஐட்டம்ஸ் இருக்கு. நிறைய விஷயங்கள் இதுக்குள்ள இருக்கு. இது வந்து ஆக்சுவலா குளோபல் ரீச் ஆயிருக்கு. அண்ட் இதோட போர்ட்ஃபோலியோ வந்து அதான் இம்ப்ரூவ் அந்த எவ்ரிடே லைஃப்ல வந்து நம்ம அவங்களோட ப்ராடக்ட்ஸை நம்ம வந்து யூஸ் பண்றது இம்ப்ரூவ் ஆயிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது தான் அவங்களோட ஒரே ஒரு மோட்டிவ். ஸோ அந்த மாதிரி அதை நோக்கி தான் அவங்க வந்து ஓடிட்டு இருக்காங்க. அண்ட் இது வந்து ஸ்டாக் மார்க்கெட் இண்டிகேட்டர் வந்து அது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பிடபிள்யூஏபி அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து வால்யூம் வெயிட்டட் ஆவரேஜ் ப்ரைஸ். இது வந்து லாஸ்டா செப்டம்பர் 19 தான் நமக்கு அந்த நிஃப்டியில 500 ஸ்டாக்ஸ் வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒவ்வொரு க்ளோசிங் ப்ரைஸும் அதுக்கு மேலே போகும்போது நமக்கு வந்து அது சஜஸ்ட் பண்ணக்கூடியது பாசிட்டிவ் புல்லிஷ் ட்ரெண்ட். புல்லிஷ் பியரிஷ் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். புல்லிஷ்ங்கிறது வந்து மேலே நோக்கி போறது, பியரிஷ் அப்படிங்கிறது வந்து கீழே போறது. அதாவது இது நெகட்டிவ், பியர்னா நெகட்டிவ், புல்லிஷ்னா பாசிட்டிவ். அதே மாதிரி இது வந்து அந்த வால்யூம் வந்து எப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஆவரேஜ் ட்ரேடிங் ப்ரைஸ்ல அதை வெயிட் பண்ண வச்சிருக்காங்க. லைக் அவ்வளோக்கு நமக்கு ஆவரேஜ் பண்ணி வச்சிருக்காங்க. அண்ட் இதோட ஃபாலிங் ரீசன் என்னென்ன பார்த்தீங்க அப்படின்னா யூஸ்வலாகவே இப்போ முன்னாடி இருந்ததை விட இப்போ வந்து அந்த பியர்ட் க்ரோயிங் ட்ரெண்ட் வந்து ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஏன்னா அந்த சேவிங் பண்ணக்கூடிய அந்த ஹேபிட் வந்து ரொம்பவே கம்மியாயிருக்கு. முன்னாடி அப்படிலாம் இல்லை. அது கண்டிப்பா என்ன சொல்றது, இப்போ க்ரூம் ஆகட்டும் இல்லை ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் போறாங்க அப்படின்னாலே கண்டிப்பா அவங்க வந்து க்ளீன் ஷேவ் பண்ணிட்டு போவாங்க. ஆனா இப்போ அப்படி இல்லை. அது பியர்டு வச்சிருந்தாதான்
அவங்க வந்து ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ட்ரெண்ட் கிரியேட் ஆயிடுச்சு. அதனால வரக்கூடிய ஸ்ட்ரகிள்ஸ் தான் இது. அண்ட் கன்வீனியன்ட் க்ரூமிங் டூல்ஸ் வந்து இப்போ நிறையா கொண்டு வந்துட்டாங்க. லைக் ட்ரிம்மர்ஸ், அதே மாதிரி பியர் ப்ராடக்ட்ஸ். இந்த மாதிரி வந்ததுனால அந்த ரேசரோட என்ன சொல்றது, அந்த கம்ஃபர்ட்னஸ் வந்து போயிடுச்சு. ஸோ அதுக்கு பதிலா இதெல்லாம் அவங்க வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதெல்லாம் தான் மெயின் ரீசன். அண்ட் இதோட அக்யூசியேஷனோட இம்பாக்ட் பார்த்தீங்க அப்படின்னா, இதுல வந்து இப்போ பிஎன்ஜி வந்து இப்போ $10 பில்லியன் வந்து ஹவுஸ் ஹோல்ட் செக்மெண்ட்ஸ்ல, அப்புறம் பேபி கேர்க்குள்ளது, ஃபேமிலி கேர்க்குள்ளது, இந்த மாதிரி எல்லாத்துலேயுமே அவங்க வந்து பிஎன்ஜி வந்து கெயின் பண்ணியிருக்காங்க. அண்ட் பிஎன்ஜி லெவரேஜ் வந்து ஜில்லட் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கு. லைக் ஹோம் இம்ப்ரூவ்மெண்ட்ல இந்த மாதிரி. அண்ட் ஃபினான்ஷியல் அவுட்கம் வந்து நமக்கு ரொம்ப ஷார்ட் டேர்ம்ல ரொம்ப நெகட்டிவா இருக்கு. அதுக்கு காரணம் வந்து லாங் டேர்ம்ல நமக்கு பாசிட்டிவா இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான். ஏன்னா இத லாங் டேர்ம் பார்த்தோம் அப்படின்னா, இதுல வந்து ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட்ஸ் இருக்கு. ஆனா ஷார்ட் டேர்ம்ல நமக்கு நெகட்டிவா இருக்கு. அதுக்கு ரீசன் இந்த மாதிரி வேற வேற டூல்ஸ் வந்திருக்கு. ரொம்ப கன்வீனியன்ட்டான டூல்ஸ் வந்ததுனால இதுல வந்து இப்போதைக்கு கொஞ்சம் ஃபால் இருக்கு. இது திரும்ப ரைஸ் ஆகக்கூடிய சான்சஸ் இருக்கு. அண்ட் இதுல வந்து மார்ஜின் பார்த்தீங்க அப்படின்னா 10.7% வந்து ப்ரீ மார்ஜினாவும், 13.6% வந்து போஸ்ட் மெஜராவும் இருக்கு. ஸோ இது ஜில்லட்டும் பிஎன்ஜியும் நமக்கு வந்து கிட்டத்தட்ட என்ன சொல்றது, சேம் கம்பெனி மாதிரி தான். நான் வந்து அந்த ஸ்டாண்ட் அலோன் அண்ட் கன்சாலிடேட்டட்னு சொன்னேன் இல்லையா? அஹ் இதுல பார்த்துருப்போம். ஸ்க்ரீனர்.இன்ல நம்ம வந்து ஸ்டாண்ட் அலோன் கன்சாலிடேட்டட்னு பார்த்துருப்போம். அந்த கன்சாலிடேட்டட் ஸ்டாண்ட் அலோன் இதுல வந்து உங்களுக்கு ஈஸியா புரியும். ஏன்னா இப்போ ஸ்டாண்ட் அலோன் ஜில்லட் மட்டும் பார்த்தோம் அப்படின்னா அது வந்து ஜில்லட் மட்டும் குறிக்கும். ஆனா நம்ம வந்து இது பார்த்தோம் ஃபுல்லாமே பார்க்குறது அப்படின்னா ஜில்லட் மட்டும் பார்க்குறது, கன்சாலிடேட்டட் பார்க்குறது அப்படின்னா ஜில்லட் அண்ட் அந்த பிஜிஹெச்ஹெச், ப்ராக்டர் அண்ட் கேம்பிள் ஹைஜீன் அந்த ஹெல்த் கேர் லிமிடெட் பார்க்குறது. ஸோ நம்ம பார்க்கும்போது கன்சாலிடேட்டட் பார்த்தோம்னா இட் வில் பி பெட்டர். ஸ்டாண்ட் அலோன் பார்த்தோம்னா ஜில்லட்டை மட்டும் குறிக்கும். ஸோ அதோட ட்ரேடிங் வால்யூம் வந்து நம்மளால ஈஸியாக மார்க்கெட்ல இவ்வளோதான் இருக்கு அப்படின்னு நம்மளால ஐடென்டிஃபை பண்ண முடியாது. ஸோ வி வில் கோ ஃபார் கன்சாலிடேட்டட் செக்மெண்ட். ஓகே. அண்ட் இதுல நம்ம பார்க்கறதுல இந்த பிஜி அண்ட் பிஎன்ஜில லைக் பிஸ்கெட்ஸ் இருக்கு, அதே மாதிரி சோப்ஸ் இருக்கு, அண்ட் நமக்கு மெடிசின் ப்ராடக்ட்ஸ் மாதிரி இருக்கு, இதுலயே பேபி கேர் இருக்கு. இந்த மாதிரி எல்லாத்தையும் சேர்த்து வச்சிருக்கிறது தான் நம்ம வந்து பிஎன்ஜின்னு சொல்றோம். இதுல ஒன் ஆஃப் த கம்பெனி மாதிரி, லைக் ஒன் ஆஃப் த பிராண்ட் தான் நம்ம வந்து ஜில்லட். ஸோ இந்த ரெண்டுமே கிட்டத்தட்ட சேம் தான். ஸோ இந்த கம்பெனி இப்போ ஃபால் ஆகுறதுக்கு மெயின் ரீசன் என்னங்கிறத நான் சொல்லியிருந்தேன். இது வந்து நிஃப்டி 500ல நமக்கு ரெயில்டு ஓவர் வந்து 1% வந்து நமக்கு வால்யூம் வெயிட்டட் ஆவரேஜ் ப்ரைஸ் கூட ரிலேட்டிவா இருக்கு. இது வந்து அந்த வால்யூமை விட கொஞ்சம் ஷிஃப்ட் ஆகும்போது, லைக் அந்த புல்லிஷ் ட்ரெண்ட் போகும்போது அந்த ஸ்டாக் எட்ஜ் மூலமா நமக்கு வந்து ஒரு பொட்டன்ஷியல் வந்து சஜஸ்ட் பண்ணுவாங்க. அது எப்போ சஜஸ்ட் பண்றாங்கன்னு பார்த்து நம்ம வந்து அதை கண்ட்ரோல் பண்ணிக்கிறது பெட்டர். அண்ட் இது க்ளோசிங் ப்ரைஸ் வந்து எப்போவுமே ஆவரேஜ் ப்ரைஸை விட ஹையர் தானே இருக்கணும். அப்போ தான் அந்த ட்ரேடு வந்து த்ரூ அவுட் த டே நமக்கு வரும் அண்ட் ஆவரேஜ் பண்ண முடியும் அந்த ட்ரேடிங் வால்யூமை. இது வந்து எப்போ நம்ம ஆவரேஜ் பண்ணோம் அப்படின்னா புல்லிஷ் சிக்னல் வரும்போது, லைக் ட்ரேடர்ஸ் மூலமா நமக்கு வந்து இன்வெஸ்டர்ஸ் இல்லைன்னா ட்ரேடர்ஸ் மூலமா நமக்கு அந்த சிக்னல் வரும்போது நம்ம வந்து அதை பாசிட்டிவா எடுத்துட்டு அந்த மார்க்கெட்ல நம்ம பொட்டன்ஷியலி எவ்வளோ ப்ராஃபிட் பார்க்க முடியுமோ அவ்வளோ ப்ராஃபிட் பார்த்தா நமக்கு கெயின் கிடைக்கும். ஓகே. இது வந்து ஃபுல்லாமே ஜில்லட் அண்ட் பிஎன்ஜிக்குள்ளது. இது வந்து நான் ஜஸ்ட் ஒரு அனாலிசிஸ் அவ்வளோதான். உங்களோட ஓன் இதில் நீங்கள் அனலைஸ் பண்ணி வாங்கன்னா வாங்கிக்கலாம். இது ரெக்கமெண்ட் பண்ணல, ஜஸ்ட் ஒரு கேஸ் ஸ்டடி அவ்வளோதான். ஓகே. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வியூவர்ஸ். இன்னொரு வீடியோவோட இன்னொரு நாள் சந்திக்கிறேன். அண்டில் தென் பாய் ஃப்ரம் ராஜி. தேங்க்யூ. பாய்.